Hi guys, welcome back to VS with Vijay. நான் சிக்னல்ல கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என் பக்கத்துல இருந்து ஒரு சூப்பர் கார் நின்னுச்சுனா ஓரக்கண்ணால யாருக்கும் தெரியாம அந்த காருக்குள்ள எப்படி இருக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அதை ஓட்டினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அங்க நிக்கிற அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல பயங்கரமான கியூரியாசிட்டி பில்டப் ஆகும். எல்லா கார் லவர்ஸ்க்குமே அப்படிதான் நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த மாதிரி நான் திருட்டுத்தனமா சைட் அடிக்கிற ஒரு சூப்பர் ஸ்பெஷல் காரை பத்தி தான் பார்க்க போறோம். Toyota Vellfire. Toyota Vellfire. Toyota company பத்தி introduction நமக்கு தேவையில்லை. World second largest car manufacturing company இது. இந்தியால சூப்பர் ஹிட் மாடல்ஸ் ஆன Innova, Qualis, Fortuner எல்லாமே இவங்களோடது தான். இவங்களோட புது கார் தான் Vellfire. இந்த காரோட கேட்டகரியை லக்ஸரி எம்பிவின்னு சொல்லுவோம். எம்பிவினா மல்டி பர்பஸ் வெஹிக்கிள். இந்த காரை பற்றி ஃபர்தராக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்லணும். இப்போ இந்த கார் என் பின்னாடி தான் வந்துட்டுருக்கு. பட் நான் திரும்பி பார்த்தா தான் அது வருதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. என்ஜின் என் பக்கத்தில் இருந்தாலும் என்னால் எதுவுமே கேட்க முடியல. இப்போ சொல்லுவாங்கல்ல, யானை அவ்வளோ பெருசாக இருந்தாலும் அவ்வளோ மைட்டியாக இருந்தாலும் அது நடக்கிற அடி பாதம் யாருக்குமே கேட்காதுன்னு, அந்த மாதிரி தான். இந்த காரை டொயோட்டா இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணலை. கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்டாக ஜப்பான்லேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. இந்த காரை எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் அவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்கும். இந்த கார் ரோட்டில் போகும்போது யாராக இருந்தாலும் இது என்ன கார்னு திரும்பி பார்ப்பாங்க. இந்த காரோட ஃப்ரண்டலில் இருக்க குரோம் ஃபினிஷ் ரொம்ப யூனிக்காக இருக்குது. இந்த காரோட காஸ்ட் 1 கோடிக்கும் கொஞ்சம் அதிகம். ஏன் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு இதுக்குள்ளே ஸ்பெஷலாக இருக்குது பார்க்கலாமா? சரி, ஒரு ரவுண்ட் போகலாமா? என்னடா ரவுண்ட் போகலான்னு சொல்லிட்டு டிரைவர் சீட்டுக்கிட்ட போகாமல் பேசஞ்சர் சீட் பக்கம் போகிறேன்னு பார்க்குறீங்களா? சில காரை பார்த்தோன்னே ஓட்டி பார்க்கணுன்னு தோணும். ஆனால் சில காரை பார்க்கும்போது ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகணுன்னு தோணும். Vellfire அந்த மாதிரி தான். பேசஞ்சர்ஸோட கம்ஃபர்ட்டை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு டிசைன் பண்ணப்பட்ட கார் இது. இப்போ அந்த பேசஞ்சரே நான் தான் அப்படின்றதுனால உள்ளே போகிறேன். ஓ மை காட், இந்த காரோட இன்டீரியர் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. பட் உள்ளே ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது 5 ஸ்டார்லாம் இல்லை, 7 ஸ்டார். லெக் ரூம்லாம் வந்து இவ்வளோ லெக் ரூம் இருக்க ஒரு காரில் நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதே இல்லை. லாங் டிஸ்டன்ஸ்லாம் போகும்போது எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுவாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து முட்டி வலிக்குது, கால் ஸ்ட்ரெச் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் நிறைய எல்டர்ஸ் அதை சொல்லுவாங்கன்னு. பட் இந்த காரில் கண்டிப்பாக அந்த பிரச்சனை வராது. இந்த காரில் யார் ஏறினாலும் நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அமைதி. வெளியில் இருக்க டிராஃபிக் சவுண்ட், ஹார்ன் சவுண்ட் எதுவுமே உள்ளே கேட்க மாட்டேது. அவ்வளோ அழகாக சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட டயர் ஓடுற சத்தம் மட்டும் குட்டியாக ஹம்மிங் மாதிரி அழகாக கேட்டுக்கிட்டே இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ஆன் தி கோல ஒரு சூப்பர் மெடிடேஷனே பண்ணலாம். என்டர்டெயின்மெண்ட்க்கு இந்த காருக்குள்ளே 13.3 inches LED ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ ஆன் தி கோவில் நம்மளுக்கு பிடிச்ச சீரீஸை அமேசான்லேருந்தோ நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்தோ ஜாலியாக பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ நான் மணி ஹைஸ்ட் சீசன் 4 லாஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறேன். தூங்காமல் அடம் பிடிக்கிற குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக் என்ன தெரியுமா? அப்படியே அவங்கள தூக்கி காரில் போட்டு 2 ரவுண்ட் போயிட்டு திரும்பி பார்த்தா கண்டிப்பாக பேனு தூங்கிட்டு இருப்பாங்க. கார்ஸ் குழந்தைங்கள தூங்க வைக்கும், இது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே குழந்தைங்க மாதிரி தான். இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தால் வேற என்ன நடக்கும்? ஆக்சுவலி நான் ஒரு தூங்கு மூஞ்சி. என்னை விட்டால் இப்போ இருக்க கம்ஃபர்ட்டுக்கு உட்காந்துக்கிட்டே நான் அப்படியே தூங்கிடுவேன். பட் அதுக்கும் மேலே கம்ஃபர்டபுளாக தூங்குறதுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஐயோ, இது வேற லெவல் கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னை விட்டால் நான் அப்படியே தூங்கிடுவேன். எனக்கு இப்போ தூங்கலாம் வேணாம்ப்பா. ஒரு காஃபி குடிக்கலாமா? ஹே, மை காஃபி இஸ் கம்மிங்.
இந்த ட்ரே வந்து லேப்டாப் வச்சு நம்ம ஒர்க்கும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி சாப்பாடும் சாப்பிட்லாம். நான் இப்போ காஃபி குடிக்க போகிறேன். பார்த்தீங்களா, காஃபி தழும்பு இருக்குது, பட் கொஞ்சம் கூட கொட்டலை. கார் அவ்வளோ ஸ்மூத்தாக போகுது. ஆக்சுவலி வந்து காரில் போகும்போது தண்ணி தாக எடுத்தால் கூட பயந்துக்கிட்டே நான் குடிப்பேன். ரோட்டில் ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு தண்ணியை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த எதுவும் இல்லாமல் எங்கே ஸ்மூத்தாக போகுதுன்னு பார்த்துட்டு அந்த டைமில் டக்குன்னு குடிக்கணும். பட் அப்படி இருந்தாலும் வந்து தண்ணி மேலெலாம் கொட்டிடும். அந்த கவலைலாம் இந்த காரில் போகும்போது இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் பீஸ் ஆஃப் மைண்டோட இந்த காஃபியை குடிக்க போகிறேன், ரசித்து குடிக்க போகிறேன். இவ்வளோ தூரம் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. அந்த டிரைவர் சீட்டை மட்டும் எதுக்கு விட்டு வைக்கணும்? ஓட்டலாமா? கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறீங்களா? ஹே, ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். எனக்கு காரை ஓட்ட மட்டும் பிடிக்காது, காரை பேஸ் பண்ணி வர மூவிஸ் பார்க்கவும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீஸ் வித் விஜய் செக்மெண்ட்டில் எவ்ரி எபிசோடில் எனக்கு பிடிச்ச ஒரு கார் மூவியை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் மூவி கான் இன் 60 seconds. நிக்கலஸ் கேஜ் அண்ட் ஏஞ்சலினா ஜோலி நடிச்சிருக்க இந்த படம் 2000 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு அதாவது இப்போ திருந்தி வாழ்கிற ஒரு திருடன், கார் திருடன். அவரோட தம்பியை வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் பிடிச்சி வச்சுட்டு, உன் தம்பி திருப்பி தரணுன்னா எனக்கு 50 காரை திருடி கொடுன்னு சொல்லுவார். ஸோ நிக்கலஸ் கேஜ் 50 காரை திருடி கொடுப்பாரு, அதுவும் ஒரே நைட்டில். இதில் எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த 50 காருமே ஸ்பெஷல் கார்ஸ். ஸோ கார் லவர்ஸ்க்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த படம். நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செய்து பாருங்கள். இப்போ I'm going to drive the beast. Vellfire ஒரு ஹைப்ரிட் கார். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் என்ஜின் அண்ட் எலக்ட்ரிக் மோட்டார் இந்த காருக்கு பவர் பண்ணுது. ஹைப்ரிட்னால என்னென்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஃபியூவல் எஃபிஷியன்சி இருக்குது அண்ட் கார்பன் எமிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சுற்றுச்சூழலுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் 2.5 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் இருக்குது அண்ட் 2 எலக்ட்ரிக் மோட்டார் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒன்று, பேக்கில் ஒன்று. ரெண்டுத்தையுமே நம்ம சார்ஜ் பண்ணணும்னு இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும். பேசஞ்சர்ஸ் கம்ஃபர்ட்டை மைண்டில் வச்சு இதை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா, நான் இப்படி ஆக்சிலேட்டரை அழுத்தும் போது அப்படி ஜர்க் கொடுத்து எடுக்காமல் லீனியராக கிராஜுவலாக அழகாக வந்து அந்த ஸ்பீடு கெயின் பண்ணுது. வெல்ஃபயர் இன்னோவாவை விட ரொம்ப பெரிய கார். பட் இதை ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய காரை ஓட்டுறோம் அப்படின்ற ஃபீலிங் கொஞ்சம் கூட இல்லை. ஒரு காம்பேக்ட் காரை ஓட்டும் போது எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த காரில் விசிபிலிட்டி ப்ராப்ளம் கொஞ்சம் கூட இல்லை. எல்லா சைட்லேயும் பெரிய பெரிய விண்டோஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரோடு அவ்வளோ கிளியராக தெரியுது. காரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டா, நம்ம கார் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சிருந்தாலும், பெட்ரோல் டேங்க் எந்த பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சாலும், அந்த பெட்ரோல் பங்க்கில் போய் நின்று அந்த செகண்டில் மறந்துடுவோம். ஸோ டக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டேங்க் அந்த பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் போட்டிருக்கோம். ரைட்டில் போட்டிருந்தா ரைட்டில் டேங்க் இருக்குது, லெஃப்ட்டில் போட்டிருந்தா லெஃப்ட்டில் டேங்க் இருக்குது. அண்ட் இன்னைக்கு நீங்கள் பார்த்த இந்த சூப்பர் கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு லான்சன் டொயோட்டா சென்னை இந்த காரை எனக்கு அனுப்பி இவ்வளோ ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு. வீஸ் வித் விஜய் நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு சூப்பர் காரோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் ஐ லவ் யூ ஆல் ஸோ மச். பாய்.